இவரு எப்போ கூப்பிடுறாரு? அண்ணே. ஐயா வணக்கம். நான் தான் ஈரோடு சத்தியன் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? அண்ணே உங்களை எப்படின்னா மறக்க முடியும், சொல்லுங்கண்ணே. இப்போ தான் உங்கள் வெப் சீரிஸில் மாயாஜாலில் ஒரு சாங் பார்த்தேன். தரமாக பண்ணியிருக்கிறீங்க, நல்லா வந்திருக்குது. அப்படியா? நான் இன்னும் கேட்கவே இல்லைண்ணே. ஆமாம், இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே. என்னது? அதுதான் அந்த சாங் ரிலீஸ் ஆகுறது. ஆனால் எனக்கே தெரியாதுண்ணே. இருங்கண்ணே, நான் கேட்டு கூப்பிடுறேன். ஒரு நிமிஷண்ணே. ஹலோ 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 ஹலோ. இவரா? தாய்ப்பாசல் நம்மளும் மிஞ்சின ஆளாச்சே. ஐயா சொல்லுங்கய்யா. நண்பா, இப்போதான் பாட்டே கேட்டேன். அந்த பொட்டப்புல பாடியிருக்கு பாரு, வேற லெவலு. அதுவும் அந்த 4வது சுதியில் மாயாஜால் அப்படின்ச்சு பாரு, அதில் கதி கலங்கிடுச்சு நண்பா. சரிங்க. நான் இது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டும் உங்களுக்கு கூப்பிடுறேன் திரும்ப. இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறியா? நான் இந்த பாட்டை ரிங்டோனாக வைக்க போகிறேன். மாயாஜால் பாட்டு ரிலீஸ்ன்றானுங்க, நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை. பங்காளி சொல்லுங்க பங்காளி, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன பங்காளி, ஏதோ பாட்டு ரிலீஸ்ன்றாங்க, என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த குண்டு பையவுலைக்கு இதே வேலையை போச்சு. முதல்ல இந்த சாவகாசத்தை கட் பண்ண கொடுத்துரு. பங்காளி நம்ம ஒன்று பண்ணுவோம். நம்ம ஈரோடு இசை கோயில் இருக்கார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி பார்ப்போமா? ப்ரோ ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் மட்டும் வருது, பேசிக்கிறேன். ஹலோ, ஈரோடு இசை போயிருங்களா? நேற்றடிச்ச புயலுக்கே இன்னும் என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல. சொல்லுங்க. என்னையா பாட்டு ரிலீஸ்ன்றாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு. இப்போத்தான் அந்த ஆள் வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போனா, அப்படி சாங் வேணும்னு சொல்லிட்டு நாளைக்கா பாருங்க. நம்ம வந்து சாங் மியூசிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறதோட சரி, எப்போ ரிலீஸ்னு அந்த ஆளுக்கு தான் தெரியும். நான் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன், நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க, போலாங்களா? என்ன பங்காளி, பாட்டு இப்போதான் அவன் பாடிட்டு இருக்கான், அதுக்குள்ள நாளைக்கு ரிலீஸ்ன்றாங்க. பண்ணக்கூடிய ஆள் தான். நம்ம ஒன்று பண்ணுவோம், அவருக்கே கால் பண்ணிடுவோம். அவர் அடுத்து ஏதோ கதை எழுதணும் வைக்கணும்னு பிஸியாக இருக்க போறாரு. கதையோ ஏதோ ஒரு கோயிலில் இருப்பாப்புல, கால் பண்ணிடுவோம். நம்ம ஒன்று பண்ணுவோம், அவருக்கு அடிச்சிருவோம். இங்கே போதும். முருகா, இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முருகா. 9 கோளும் ஒன்றாய் காண மணிக்கு அதுக்குள்ள வந்துருச்சு. நான் கேமராமேனு ஃபோன் பண்ணுறான், பேசிக்கிறேங்க. பேசு. ஹலோ, வருமாங்களா? கூப்பிட்டா வரும் தம்பி. அண்ணே, இந்த ராஜேஷ் பேசுகிறாப்புல மண்ணே. ஐயா. ஐயோ போனா. தலை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தலைவரே. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த பாட்டு ரிலீஸ் பற்றி கொஞ்சம் தலைவா, நான் அதை பற்றி தான் ப்ரொடியூசர்கிட்ட பேச வந்திருக்கேன். அவர் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், நான் பேசிட்டு கூப்பிட்றேன். இவர் என்ன சொல்ல போகிறாரோ? அண்ணா, ராஜேஷ் பாட்டு எப்போ ரிலீஸுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்கண்ணா, ஒரு டேட் சொல்லுங்கண்ணா. இந்த படத்தில் நான் இன்னும் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூசரும் கூட. ரிவ்யூ எப்போ காட்ட போகிறேன்? கரெக்டு தான் அண்ணா. படத்தோட வேலை இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட்டு போஸ்டரு, ஃபஸ்ட்டு சிங்கிள் இதெல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? நம்ம படம் நல்லா வந்துட்டுருக்குன்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்குண்ணா. எப்படி நீ டைரக்டர்னு என்ன நம்ப வச்சு அந்த மாதிரியா? இன்னும் எப்படி பேசினாலும் நடிக்கிறாரு அண்ணா. நம்ம பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம். இந்த டேட்டு மட்டும். டேட்டு தானே சொல்லிட்டா போச்சு. Yeah.